இந்த வருஷம் டிஎன்ஏஏ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. எங்கள் ஏரியாவில் பெஸ்ட் காலேஜ் சொல்லுங்கள் சார். நிறைய பேர் கேட்குறீங்க. உங்கள் ஏரியா எந்த ஏரியான்னு கேட்குறீங்க. ஆமாங்க, கோயம்புத்தூர், சென்னை நம்ம பார்த்துட்டோம். இப்போ திருச்சி ஜோனில் எது பெஸ்ட் காலேஜுங்கிறத பார்க்கலாம். நார்கோயில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். திருநெல்வேலி எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். கோயில்பட்டி, விருதுநகரில் சவுத்தில் என்னெல்லாம் பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம். சவுத் சைடில் எதெல்லாம் நல்ல காலேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் இந்த நான் கொடுக்க போகிற இந்த லிஸ்ட் ஒவ்வொரு கல்லூரியிலையும் நல்ல குவாலிட்டியான விஷயங்கள் இருக்கா, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்களா, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்களா, NAC NBA அக்ரிடேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கா, பிளேஸ்மெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க, அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட டிசிப்ளின் லெவல் என்ன, ஒரு கம்பெனியில் அவங்க எந்த அளவுக்கு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, தேர்ட் பார்ட்டி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு கல்லூரியை நேர்லேயும் போய் நம்ம பார்த்து அந்த கல்லூரிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் பேச வரேன். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லிஸ்ட் டெஃபினட்டாக உங்கள் சாய்ஸஸில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக 4 வருஷம் கழித்து நான் ஒரு நல்ல காலேஜில் படித்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ரெக்ரெட் உங்களுக்கு வரவே வராது. நம்ம சேனல் எப்போவுமே தப்பான ஒரு கல்லூரியை உங்களுக்கு சுட்டி காமிக்கவே காமிக்காது. ஸோ கேரண்டியாக இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். வாங்க நம்ம லிஸ்ட்டை பார்க்கலாம். டாப் காலேஜஸ் இன் திருநெல்வேலி. நார்மலாக வந்து நல்ல காலேஜ் அப்படின்னாலே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்துடலாம், சென்னை வந்துடலாம் நினைக்கிறாங்க. அதை தாண்டி உங்கள் லோக்கலி நல்ல காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி திருநெல்வேலியில் வந்து 4974ங்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி உண்மையிலே ஒரு குறைந்த ஃபீஸில் நல்ல ஒரு எஜுகேஷன், செல்ஃப் லேர்னிங்கோட நான் என்னுடைய ஸ்டஃப் என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த காலேஜ். ஸோ தாராளமாக நீங்கள் அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கணும்னு நினைக்கும்பொழுது எனக்கு ஃபெசிலிட்டி சரியில்லை, அங்கே சரியில்லை, அது லோக்கலில் எப்படி இருக்குது, நான் கோயம்புத்தூர் போனால் நல்லா கற்றுப்பேன், சென்னை போனால் நல்லா கற்றுப்பேன், இது எல்லாமே நம்முடைய தாட்ஸ். ஆனால் உண்மையிலேயே இங்கே படித்த நிறைய பேர் தான் இன்றைக்கி பெங்களூர், கோயம்புத்தூர், புனே, இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக பிரபலமான இடத்துல பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்கிற ஒரு டிப்ஸ் நமக்கு கிடைச்சிது. அதை பேஸ் பண்ணி இந்த காலேஜ் நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்பர் 2 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜில் 16 காலேஜ் இருந்த போதிலும் சுமார் ஒரு 5 காலேஜ் தான் நல்ல காலேஜுங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த விதத்தில் இது ஒரு ரீஜனல் சென்டராக இருந்ததுனால, ஏற்கனவே ஒரு யூனிவர்சிட்டியாக அது இருந்ததுனால இந்த கேம்பஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஒரு லோ ஃபீஸில் நான் படிக்கணும்னா தாராளமாக அவங்களுடைய செகண்ட் சாய்ஸாக இருக்கலாம். நம்பர் 3 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலியில் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்த கேம்பஸ் தான். இந்த கேம்பஸ் உண்மையிலே உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு சூப்பரான ஒரு கேம்பஸாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, க்ரீனிஷ் என்வரான்மெண்ட், சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. இந்த கேம்பஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத இவங்க ரொம்பவே டீப்பாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதை போய் சேருது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மென்டார்ஷிப்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து சென்னை போகணும், இல்லை நான் வந்து பெங்களூர் போகணும், இல்லை நான் வந்து கோயம்புத்தூர் போகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்டர்னேட்டிவ் உங்கள் ஏரியாவிலே இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த கேம்பஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் நல்ல கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு கோயம்புத்தூர் இல்லை வந்து உங்களுக்கு சென்னை கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டிய ஒரு காலேஜ்னால் இந்த காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜாக இருக்கும். ஸோ 4969 அப்படிங்கிற இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சொல்லக்கூடிய இந்த ஃப்ரான்சிஸ் சேவியர் குரூப்புக்கு 3 கேம்பஸ் இருக்குது. ஒரு கேம்பஸ் நம்ம திருநெல்வேலி சிட்டியில் இருக்குது. 2வது கேம்பஸ் பார்த்தீங்கன்னா சேரன்மான் தேவிங்கிற இடத்துல இருக்குது. இந்த கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் அட்டானமஸ் கேம்பஸ். வெரி சூன் இவங்க அட்டானமஸாக ஆகிறாங்க. மேபி அடுத்த வருஷமே வந்துடலாம். இந்த கேம்பஸ்லையுமே வந்து நம்ம பார்த்த ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பஸில் படித்த ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை, அதாவது இளம் முதலாளிகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரோபோட் டிசைன் பண்ணி அது ஒரு பேன் இண்டியா மாடலில் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட், ரியல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்ததுனால தான் இப்படி ஒரு கேம்பஸ் இருக்கா அப்படிங்கிறது நமக்கே தோணுச்சு. ஸோ திருநெல்வேலியில் ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் கேம்பஸாக இருக்கும் அண்ட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4964 அப்படிங்கக்கூடிய PSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டரில் ஒரு நல்ல ஒரு கேம்பஸ். இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி மாடல் மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய ஏரியாஸ், அவ்வளோ க்ரீனிஷான ஒரு ஏரியா. உள்ளே போயிட்டிங்கன்னா திருநெல்வேலி இருக்குங்கிற அந்த ஃபீலே உங்களுக்கு கிடைக்காது. எந்த ஒரு நம்ம திருநெல்வேலியே சூடாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஒரு கூலான கிளைமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கேம்பஸ்னே சொல்லலாம்.
ஸோ இந்த கேம்பஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக ஒரு 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 கப்பலை கொண்டு வந்து காலேஜில் நிறுத்திருக்காங்கன்னு பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு மெரைன் டெக்னாலஜிக்கு ஒரிஜினல் ஒரு ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் இங்கே இருக்குது. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இங்கேயுமே ஒரு நல்ல எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 5 கேம்பஸுமே திருநெல்வேலியில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கல்லூரிகளாக இருக்கணும். உங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இது இருக்கணும். இந்த லிஸ்ட் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்ல காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். 4 வருஷம் கழிச்சு நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களோட சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.